Hello friends, welcome back to Keto Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு prawns cheesy cream எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டிஃபரண்டான ரெசிபி இது. தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். dried tomato எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க நார்மலான fresh tomato கூட எடுத்துக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ண ஆனியன் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 பல்லு பூண்டும் நைஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. prawns நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சால்ட்டும் பெப்பரும் சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்போ நமக்கு அது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வரும். பேனை ஹீட் பண்ணி கீ சேர்த்துக்கோங்க. கீ இல்லைன்னா நீங்கள் கோகனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரான்ஸை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு இப்போ நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அதே பேனில் அதே கீயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கார்லிக் அண்ட் டொமேட்டோ எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா டீப்பாக வதங்கட்டும், அந்த அளவு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு கூட நம்ம சிக்கன் ப்ரோத் க்யூப்ஸ் வாட்டர் சேர்க்க போகிறோம். ப்ரோத் க்யூப்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் அவைலபிள் தான். அந்த க்யூப்ஸை வாங்கி நீங்கள் வாட்டரில் போட்டு மெல்ட் பண்ணி வாட்டராக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளைன் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். அந்த வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற அளவு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு அந்த வாட்டர். ஸோ நம்ம இதுக்கு கூட ஒரு 1.5 கப் ஹெவி க்ரீம் சேர்த்துக்கலாம். தென் 1/2 டீஸ்பூன் காஞ்ச வத்தல் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ் சில்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதுக்கு கூட நல்லா ஃபைனாக துருவுன சீஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க. தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆக விடுங்க. இப்போ நம்மளோட கீட்டோ சீசி ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவருக்காக நீங்கள் மல்லி இலை இல்லைன்னா புதினா லீவ்ஸ் என்ன வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய சிம்பிளான கீட்டோ ரெசிபிஸ் இருக்குது. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.